ஹாய், ஸ்பைசி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம், 2 வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா பரட்டிக்கலாங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையே உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. காஷ்மீர் சில்லி கலருக்காக சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஷ்ரூமை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லாத்தையும் பரட்டி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரைஸ் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் சீரக சம்பா எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. 2 விசில் விட்டால் போதும். தம் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி தூவிட்டு நான் 2 விசில் விட போகிறேன். எவ்வளோ அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கம கமன்னு செம வாசங்க, ஸ்பைஸியாக இருக்குங்க. நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.